ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இந்த விலாகில் ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பாசிப்பருப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு ஒரு இட்லி, தோசையோ, சப்பாத்தியோ, பூரிக்கு இந்த சாம்பார் 5 நிமிஷத்தில் செஞ்சு அசத்திடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் சேர்த்துருக்கேன். அதில் 4 பூண்டு பல் சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகா, குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நீல மிளகாய் இருந்தால் கூட ஒரு 2 மிளகாய் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து அப்படியே முழுசாக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை பொடிசாக வெட்டியும் நீள்வாக்கில் வெட்டியும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சோம்னா சாம்பார் அல்டிமேட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 3 தக்காளியை அதையும் நீள்வாக்கில் வெட்டி நான் சேர்த்துருக்கிறேன். இந்த சாம்பாருக்கு நம்ம புளிலாம் ஊற்ற தேவையில்லைங்க. அதனால தான் 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி காரம் சேர்ப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி, மசாலா பொடி எல்லாமே ஒன்று மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கரண்டியை வச்சு ஒரு கிண்டி விட்டுறலாம். அடுத்து குக்கரில் மூடி போட்டு வெயிட்டையும் போட்டு விட்டுறலாம். இப்போ தான் நான் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வைக்கிறேன் குக்கரை. இது ஒரு 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ ஆவியெல்லாம் அடங்கினதுடனே இந்த குக்கரை திறந்து பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக மணக்க சாம்பார் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிற நேரத்தில் இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அந்த பெருங்காயம் எண்ணெயில் பொரியும் போது அவ்வளோ மணமாக இருக்கும் வீடேவும். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அதில் தாளித்து விட்டுடலாம். தாளித்ததும் அந்த சாம்பாரில் அப்படியே தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலையை மலைச்சாரல் மாதிரி மேலே தூவி விட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். இந்த சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சாம்பாரை மொறு நல்லா தோசை சுட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை தோசை சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கணக்கே இல்லாமல் உள்ளே போய்கிட்டே இருக்கும் தோசை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எதுனாலும் இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் சட்டுன்னு செஞ்சு கொடுங்க. இப்போ நிறைய பேர் பேச்சுலர்ஸ்லாம் அவங்களே சமைச்சு சாப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியான ரெசிபி தான் இந்த பாசிப்பருப்பு சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.